புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. உலகத்தில் மனிதர்கள் பல பேருக்கு நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தப்பு இல்லை தான். ஆனால் அறிவை கொண்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் முடிவு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்பு தானே. ஏன்னா மனிதர்களுடைய அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த விஷயத்த சொல்கிற ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெரிய கடற்கரை. அந்த கடற்கரையுடைய கரையில் ஒரு முனிவர் அல்லது ஒரு துறவி எப்படின்னாலும் வச்சுக்கோங்களேன், அவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது தவம்னா எப்படின்னா, அவர் தன்னைய முழுசாக முனிவராக ஆக்கிக்கிறதுக்கான முயற்சியில் இருந்தார். அவருக்கு துறவு வாழ்க்கை பிடிச்சி போச்சு. வந்தார், கடற்கரையில் உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பித்தார், தவம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. என்னென்னா, இந்த உலகத்தை யார் படைச்சிருப்பாங்க? கடவுள் படைச்சதா சொல்கிறாங்க இல்லையா? இந்த கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருப்பாரு? இந்த உலகம் எப்படி இயங்குது? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள்லாம் இங்கே பிறந்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு எங்கே போகுது? இப்படி ஒன்று பற்றியுமா அவருடைய மனசு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால், கடவுளுங்கிறது எங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பார், இதை பற்றின ஒரு தீவிர ஆராய்ச்சி தான் அவருடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த யோசனையோடவே அவர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தவம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் மனசுக்குள்ளே இந்த தீவிரமான ஆராய்ச்சி ரொம்ப ஒரு எல்லை கடந்து போய்கிட்டே இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றின என்ன எண்ணங்கள், எப்படி இருக்காங்க மனிதர்கள், உயிரினங்களுடைய அந்த பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கடவுளை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் இதுக்கு ஒரு முடிவே அவருக்கு தெரியவே இல்லை. அவருக்கு அந்த முடிவு தெரிகிற வரைக்கும் அதை விட்டு விலகிறதாவும் அவர் இல்லை. தினம் அதிகாலையில் கடற்கரையில் உக்காந்துக்குவார், தியானம் பண்ணுவார். கண்ணை மூடின அந்த யோசனையிலேயே கடவுளை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார். நாள் முழுக்க செய்வார். இரவான உடனே அவருடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிடுவார். இப்படி போயிட்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த எழுந்து ராத்திரி போய் அவருடைய அந்த வீட்டில் தூங்குறது கூட அவருக்கு விட்டு போயிடுச்சு. ஏன்னா தீவிரமான ஆராய்ச்சி இல்லை. அதனால தூக்கத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கும் போகிறத விட்டுட்டு அதே கடற்கரையிலேயே உட்காந்து தினம் தவம் பண்ணவே ஆரம்பித்தார். இவர் மனசுக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே வரவே இல்லை. அவர் இப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதே தவிர மனசு ஒரு நிலையான ஒரு முடிவை நோக்கி அது பயணப்படவே இல்லை. இப்படி போயிட்டுருக்கிற போது ஒரு நாள் சாயங்கால நேரம் இந்த கடற்கரை ஓரத்தில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு பக்கத்தில் வினோதமான ஒரு மனிதனை பார்த்தார். யார் அந்த மனிதன் அப்படின்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கதைகளில் கேட்டிருப்போம் இல்லையா, சித்திரக்குள்ளன் அப்படின்னு. குட்டியாக இருப்பாங்க உருவம், ஆனால் அவங்க செய்கிற செயல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தில் குறைந்த ஒரு குறைவுள்ள ஒரு மனிதனை பார்க்குறாரு, சித்திரக்குள்ளனை. இவர் தவம் பண்ணுறவர் பண்ண வேண்டியது தானே, பக்கத்தில் யார் வந்தால் என்ன பண்ணா அவருக்கு என்ன. ஆனால் இந்த மனிதன் பார்க்க வித்தியாசமாக இருக்கானேன்னு அவன் பக்கம் இவருடைய கவனம் போச்சு. இவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, கடற்கரை ஓரமாக இந்த சங்கு, சிப்பி, கிளிஞ்சல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சிப்பியில் ஒரு சில சிப்பிகளை எடுத்துக்கிட்டாரு. 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு கடல் தண்ணியை மோந்து கொண்டு வந்து கரையில் ஊற்றிக்கிட்டே இருந்தான். அதில் எவ்வளோ வந்துட போது, சும்மா ஒரு கரண்டி, அரை கரண்டி, இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு தானே தண்ணி வரும். இதை எடுத்து இந்த பக்கம் ஊற்றுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் தவம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த சித்திரக்குள்ளன் பண்ணுற வேலையில் இவர் கவனம் போயிட்டே இருந்துச்சு. இவர் சித்திரக்குள்ளனை பார்த்து, இவன் யார், எங்கேருந்து வர்றான் அப்படின்னு ஏற்கனவே இவருக்கு ஆராய்ச்சி பண்ணுற புத்தி தானே இருக்குது. இப்போ கடவுளை விட்டுட்டு சித்திரக்குள்ளனை பற்றியான ஆராய்ச்சியில் இறங்கிட்டாரு. இவனை கூப்பிட்டு பார்க்குறாரு. யாரப்பா நீ, இங்கே வித்தியாசமாக இருக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் காதலே வாங்கலை. இவர் கூப்பிட்டும் அவரை மதிக்கலை. அப்படின்ன உடனே இவருடைய ஆர்வம் இன்னும் அதிகமாயிருச்சு. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னமோ என்னப்பா பண்ணுற அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு. அந்த சித்திரக்குள்ளன் சும்மா போயா அப்படின்னுட்டு அவன் பண்ணுற வேலையை அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். மீண்டும் இவர் போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவன், ஐயோ உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு, இப்போ என்னையா தெரியணும் உனக்கு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே அவன் கேட்டான். அப்போ அந்த துறவி கேட்டார், என்னப்பா பண்ணுற நீ, யார், இவ்வளோ குள்ளமாக இருக்க, உன்னை பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வரிசையாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தாரா. இப்போ சித்திரக்குள்ளன் ஒரு நிமிஷம் நின்று சொன்னா, உனக்கால கேள்வி கேட்காம இருக்கவே முடியாதா அப்படின்னு அடுத்த கேள்வி. என்ன நான் தப்பு பண்ணேன், கேள்வி தானே கேட்டேன் அப்படின்னாரு அவரு. இங்கே பாரு, கேள்வி கேட்க வேண்டியதுதான், ஆனால் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது.
எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டே இருப்ப, நீ கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பதில் எதுக்கு தெரியணுமோ அது மட்டும்தான் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு அவன் தத்துவார்த்தமா சொன்னான். எனக்கு புரியலையே நீ சொல்றது அப்படின்னு. அப்ப அந்த சித்திரகுள்ளன் சொன்னா, இப்ப என் வேலையை கெடுத்து நிறுத்தி உனக்கு என்ன தெரியணும் அதை முதல்ல கேளு அப்படின்னா. அப்ப இந்த துறவி சொன்னாரு, இல்லப்பா இந்த இத்தினூண்டு சிப்பி இதுல போய் நீ இந்த கடல் தண்ணியை எடுத்து எடுத்து கொண்டு வந்து கரையில ஊத்திட்டு இருக்க, எதுக்காக அதை பண்ற, எனக்கு இது இப்பவே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னாரு அவரு. அதுக்கு அவன் சொன்னான், இந்த இவ்வளோ பெரிய கடல் அந்த பக்கமே இருக்கு, அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து இந்த பக்கம் ஊத்தினா அங்க தண்ணி கொஞ்சம் அளவு குறையும், எங்கள் ஆளுகள்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் மூச்சு திணறலாம் இருக்குது, தண்ணி அளவை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், கடல் தண்ணியை மோந்து மோந்து எடுத்து கரையில் ஊற்றி கடலோட அளவை குறைச்சி அதை வத்த வைக்கணும் அப்படிங்கிறது என் நோக்கம் அப்படின்னா அவன். இப்போ இந்த துறவி கேட்டார், ஐயா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, கடல் தண்ணி எவ்வளோ இருக்குது, அதை போய் நீ இந்த சின்ன சிப்பியில் எடுத்து கொண்டு வந்து கரையில் ஊற்றி அந்த தண்ணியோட அளவை குறைச்சி கடலை வத்த வச்சிட முடியுமா, இது என்ன கொஞ்சம் கூட அறிவில்லாத வேலையாக இருக்குது அப்படின்னாரு அந்த துறவி. இப்போ அந்த சித்திரகுள்ளன் சிரிச்சுட்டே சொன்னா, கடல் இந்த கடல் தண்ணியை எடுத்து வத்த வைக்க முடியாது இந்த சிப்பினால் முகந்து ஊற்றி அப்படின்னு தெரியுது உனக்கு, இந்த கடல் மாதிரி பல கடல்களை படைச்சு, அந்த பூமி மாதிரி பல கோள்களை படைச்சு, இந்த கோள்கள் மாதிரி பல பிரபஞ்ச கூட்டத்தையே படைச்ச கடவுளை உன்னோட சிப்பி மாதிரியான அறிவால் நீ அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறியா, நீ அதை அடைஞ்சிட முடியும்னு நினச்சின்னா என்னாலேயும் இந்த சிப்பியால் கடல் தண்ணியை இறைச்சி கடலை வத்த வைக்க முடியும், என்னால் அந்த கடல் தண்ணியை வத்த வைக்க முடியாதுன்னு நீ நினச்சின்னா உன்னாலையும் உன் அறிவு கொண்டு கடவுளை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி முடித்தான். துறவிக்கு இப்போ மண்டையில் கொட்டின மாதிரி இருந்தது. மீண்டும் சித்திரகுள்ளன் சிரிச்சுட்டே சொன்னால், கடவுளை பற்றின ஆராய்ச்சியை விட்டுட்டு அவர் மேலே அன்பு செலுத்தி பக்தியோடு இருக்கப்பாரு, அதுக்கப்புறம் வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி முடிக்கிறான். முனிவர் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறாரு, சித்திரகுள்ளனை காணோம். அங்கே இருந்த சிப்பிகள் எல்லாம் இந்த முனிவரை பார்த்து லேசாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உலகத்தில் உயிரில்லாத பொருட்கள் கூட கடவுளுடைய படைப்பு தானே, அதுவும் தனக்குள்ள எத்தனையோ தத்துவங்களை வச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த சிப்பி சொல்கிற மாதிரி இவர் மனசுக்கு பட்டுச்சு. சிந்திக்கலாமா? நன்றி.